உங்கள் மைண்ட் வைஸு நீங்கள் பர்ஃபெக்டாக இருப்பீங்க. பட் உங்கள அடுத்தவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதோ, உங்கள அடுத்தவங்க ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிறதோ, அது அவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமான விஷயம். ஃபேமிலி இஷ்யூஸு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இஷ்யூஸு எல்லாமே நீங்கள் உங்களுடைய சாமர்த்தியத்தில் கடந்துருவீங்க. அதாவது இந்த கடத்தில் கிடைக்கிறதெல்லாம் நீங்கள் ஆதாயமாக பாருங்கள், ஆதாயமாக மாறும் உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம வருட பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் மட்டும்தான் பல்வேறு கோணங்களில் ஆய்வு பண்ணியிருக்கோம். சரி, மாத பலன்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா வருடத்தை விட மாதமும், மாதத்தை விட வாரமும், வாரத்தை விட தினமும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் பேஸில் தான் உங்களுக்கு பலாபலன்களே நடக்கும். இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கிறோம், என்ன மாதிரியான தன்மையில் இருக்கணும் நம்ம வந்து காலண்டரில் போய் பார்க்குறோம். இன்றைக்கி மேசத்துக்கு எப்படி இருக்குது, ரிஷபத்துக்கு நன்மை, வெற்றி, பயணம் அப்படின்னு சின்ன க்யூரியாசிட்டி, இன்றைய நாள் எப்படி போகும் நமக்கு அப்படின்றது. அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு என்ன நம்ம இருக்குதோ, அமைப்பு இருக்குதோ அதன் அடிப்படையில் சொல்கிறதும், அல்லது குத்து மதிப்பாக அடிச்சு விட்றதும் சில பதிப்பகங்களோ அல்லது சில மீடியாக்களோ பண்ணுற ஒரு விஷயம். அது வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக காலையில் எழுந்திரிச்சதுமே எடுத்ததும் துக்கம், துயரம், துன்பம் அப்படின்னு போடாமல் ஒரு பாசிட்டிவாக உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். சரி, அதன் அடிப்படையில் உண்மையிலே அப்படி தான் இருக்குமானாக்கா இருக்காது. நம்ம காலையில் பார்த்துருப்போம், வெற்றின்னு போட்டிருக்கோம், அல்லது மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கோம். பட் அன்றைக்கி பார்த்திங்கனாக்கா என்றைக்குமே இல்லாமல் அன்றைக்கி தான் தண்டம் கட்டியிருப்போம், என்றைக்குமே இல்லாமல் அன்றைக்கி தான் அவமானப்பட்டிருப்போம். அது மாதிரிலாம் நடக்கும். அப்போ அதெல்லாமே உண்மையாக அப்படின்னா, உண்மைன்றது சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு தராங்களோ ஒழிய, ஆனால் ரியலாக என்னன்னாக்கா கோள்கள் எப்படி பட்ட தன்மையில் அன்றைக்கி பிறக்குதோ அதன் அடிப்படையில் தான் பலாபலன்கள் நடக்கும். அப்போ தினசரி நடக்கிறதுக்கும், வாரத்துக்கு நடக்கிறதுக்கும், மாதத்துக்கு நடக்கிறதுக்கும், வருடத்துக்கு நடக்கிறதுக்கும் அந்த நேரத்தில் எப்படி உதய லக்னம் வருது, அன்றைக்கு உள்ள கிரகநிலைகள் எப்படி. இப்போ பர்த்து சார்ட்டே இருக்குது. பர்த்து சார்ட்டில் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோள்கள் மாறினா கூட அதெல்லாம் கோச்சார பலன்றோம். ஆனால் ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் பர்த் ஆஃப் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, இதில் மூணையும் கணக்கிட்டு துல்லியமாக எழுதப்படக்கூடிய ஜாதகம் தான் உங்களுக்கு பலாபலன்னு சொல்லும். அதான் திசாபத்தியை நிர்ணயம் பண்ணோம். அதன் அடிப்படையில் பலாபலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு மாத பிறப்புக்கும் பலாபலன்கள் வரையறுக்கலாம். ஏன்னாக்கா வருட பலன்கள் ஒரு மாதிரி இருந்தால் கூட அது எப்படி நடத்தும் அப்படின்றது மாத பலன்கள் தான் நிர்ணயம் பண்ணும். மாத பலன்கள் எப்படி நடத்தும் அப்படின்றத வார பலன்கள் நிர்ணயம் பண்ணோம். இந்த வாரம் எப்படி போகும் அப்படின்றது இந்த வார துவக்கத்தை மொதல் நாளை வச்சே சொல்லிடலாம். இந்த வாரத்தில் மொதல் நாள் எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணோம், எப்படி மீதியை போகும். சமயத்தில் பார்த்திங்கன்னா மண்டே ஸ்டார்ட் பண்ணதுமே சாட்டர்டே க்ளோஸ் ஆகிறதே தெரியாது, அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகும். சில நாள் பார்த்திங்கனாக்கா ரொம்ப லென்த்தியாக, அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ரொம்ப அது கடன்பட்டாதான் தெரியும். எப்படின்னாக்கா ஒரு நாள் எப்படி நீளமாக இருக்குன்றது கடங்காரனுக்கு தெரியும். என்டர்டெயின்மெண்ட்காரனுக்கு பார்த்திங்கனாக்கா எவ்வளோ நாள் சின்னதாக இருக்குன்றது ரொம்ப ரொம்ப ஜாய்ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவனுக்கு தெரியும். அதுபோல் தான், அதாவது போதையில் தூங்குறவனுக்கு பார்த்திங்கனாக்கா விழிச்சதுமே விடிஞ்சு போயிருக்கும். அப்போ எவ்வளோ நேரம் நம்ம போதையில் இருந்தானே தெரியாது. ஆனால் கடங்காரன் நிறைய பேருக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கான் பாருங்கள். ஒரு சண்டை எவ்வளோ தூரம் லென்த்தியாக இருக்குது அப்படின்னம்னாக்கா அது வந்து ஒரே நாள் ஸ்டேஷனுக்கு போய், கோர்ட்டுக்கு போய், ஜெயிலுக்கு போய் இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் க்ரியேட் ஆகும் பாருங்கள். அப்போ தான் இருக்கும் வாக்குவாதன்றது. ஒவ்வொரு சனத்துக்கும் அதிரக்கூடிய வார்த்தைகள் வித்தியாசமாக பதிலுக்கு பதில் வரப்போ அன்றைக்கி நாளே வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக மாறி போயிடும். இந்த மாதிரி தன்மை. அப்போ ஒரு வாரம் அது மாதிரி இருக்கும், மாதம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதன் அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா இந்த வைகாசி மாதம் எப்படிப்பட்ட சுப பலன்களை, எப்படிப்பட்ட அந்த மாத பிறப்பு வரப்போ எப்படிப்பட்ட ஒவ்வொரு ராசிகளும் நல்ல தன்மையில் எப்படி இருக்கும், கெட்ட தன்மையில் எப்படி இருக்கும். கெட்டனாக்கா என்ன, நமக்கு ஆக்சுவலாக என்ன தசாபுத்தி நமக்கு நடக்குதோ அதுதான் நடக்கும். பட் இது சைடு பூஸ்டர் மாதிரி சின்னதாக நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இது மாதிரி இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு அனுமானிக்கிறது தான். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்குறப்ப, அதுவும் பிரசனத்தின் அடிப்படையில் இந்த ராசி பலனை நம்ம கணிக்கிறப்ப மகர ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலனை இந்த வைகாசி மாதம் தரும் அப்படின்னு பார்க்குறப்ப, மகரத்துக்கு 10ஆம் இடத்துல தாங்க உதயமாகுது இந்த மாதம். அந்த ராசி அதிபதி யார்? ராசி அதிபதினா சுக்கிரன். இந்த லக்ன ஸ்டார்ட் பண்ண மாதத்துக்கு உண்டான அதிபதி யாருனாக்கா உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். ஓரளவுக்கு ஓகே. யாரோடனாக்கா புதனோட சேர்ந்துருக்கார். புதன் ஆல்ரெடி உங்களுக்கு 6க்கும் 9க்கும். புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியூட்ரல் பர்சன் தான். பெருசாக அவர் பாதகத்தையும் செய்ய மாட்டார், சாதகத்தையும் செய்ய மாட்டார். ஏன்னா பாக்கியாதிபதியும் அவர் தான், ரோகாதிபதியும் அவர் தான். ஜாப் வைஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் தானே ஒழிய பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றத்தை தர மாட்டார்.
ஆனால் இந்த இடத்துல 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அப்படின்றது புதன் சாரம் பெற்றிருக்காரு. ஆயில்யம் 1ஆம் பாதம், அது உங்களுக்கு 12ஆம் பாவம். அப்போ இடம் விட்டு இடம் போகிறது அதிகமான அலைச்சல்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது பொருள் ஈட்டுறதுக்காக அதிக அலைச்சல் பண்ணுறதோ அல்லது ஃபேமிலி வைஸ் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குனாக்கா சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடுன்றது உங்கள் ஒய்ஃபு உங்களுக்கும் வரும் கண்டிப்பாக. ஏன்னா 7ஆம் இடத்துல அதிபதி 7ல் இருக்கார். பட் 6, 9 கூட சாரம் பெற்றிருக்காரு. அப்படின்றப்ப நீங்கள் ஏன்னா எப்போயுமே 7 6ஓட கனெக்ட் ஆனாலே அந்த இடம் வந்து உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் அதிகபட்சமாக ஒரு பெருசாக ஒரு அந்யோன்யமான தன்மை இருக்காது. ஏதாவது ஒரு நீங்கள் அவங்களுடைய திருப்திக்காக நீங்கள் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணியே தீரணும். அந்த மாதிரி தன்மை தான் ஓடும். ஏன்னா இதில் பொருள் விரயம் அப்படின்றது 9ஆம் இடம் தான் இருக்குது. அதுவும் அதே ஒன்று புதன் தான். 6ஆம் அதிபதியும் அதே புதன் தான். அதில் தான் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் இருக்கார். அப்படின்றப்ப உங்களுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட், கருத்து வேதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். பட் அதெல்லாம் தூக்கி கடாசுங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு 10ஆம் இடம் தான் ஒர்க் பண்ணுதுன்றப்ப ஜாப் வைஸாக உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா லக்ன புள்ளி அப்படின்றது 10ஆம் இடத்துல இருந்தால் கூட உங்களுக்கு ஃப்யூச்சர் எந்தெந்த பாவம் இயங்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 11ஆம் இடம் தான் இயங்குது. 11ன்றது செவ்வாய். ஆல்ரெடி செவ்வாய் உங்களுக்கு இருக்கிறது 3ஆம் இடத்துல தான் இருக்கார். யாரோட சேர்ந்துருக்காருனாக்கா ராகுவோட சேர்ந்துருக்காரு. அந்த செவ்வாய் இருக்கிற புள்ளியும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 கூடைய சனி. அப்போ 2ஆம் இடத்துல அதே சனி யாருன்னா 3, 12 கூடைய சாரம் பெற்ற சனியாக இருக்கார். அப்போ 2ஆம் இடத்துல இருக்கிற சனி, அந்த சனி சாரம் பெற்ற செவ்வாய் 3ஆம் இடத்துல. அப்போ கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அதன் வழி நுட்பமான வழி ஆதாயங்கள், அதாவது மறைமுகமான ஆதாயங்கள், கமிஷன் தரகு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஆதாயங்கள், ஏதோ ஒரு சின்ன புரோக்கரேஜ் பண்ண அடிப்படையில் வரக்கூடிய ஆதாயங்கள். ஏன்னா எப்போயுமே லாபாதிபதி 3ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டால் நீங்கள் உழைக்காமே சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏதாவது உழைக்காமனாக்கா மூளை மட்டும்னாக்கா உங்களுடைய திறமையோ அல்லது உங்களுடைய நாலேஜோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெண்ட் பண்ணி அதன் வழி ஆதாயங்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் சில. என்னன்னாக்கா இப்போ நோன் பிளேஸ்லேருந்து அன்னோன் பிளேஸுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறது அப்படின்றப்போ ஒரு இடத்துல ஒரு பொருள் தேவை, இன்னொரு இடத்துல பொருள் இருக்குது. இது ரெண்டையுமே என்னன்னாக்கா நீங்கள் தான் கொண்டு போய் மாற்றி வைக்கணும்னு இல்லை. ஒரு ஃபோன் கால்லே நீங்கள் நீங்கள் வாப்பா அப்படின்னாலும் முடிஞ்சு போச்சு. அதாவது இந்த இடத்த இங்கே தேவைப்படுது, இங்கே நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே வாங்கிக்கங்கன்னு சொல்கிறது ஒரு சின்னதாக ஒரு டிரான்ஸ்மிஷன். இதுக்குண்டான சர்வீஸ் சார்ஜஸ் மாதிரி. அப்போ நீங்கள் எப்போன்னாக்கா உங்களுக்கு இந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற சனி மறைமுகமான ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு 3, 12 கூடிய குரு சாரம் தான் பெற்றிருக்காரு. இந்த இடத்துல குருவும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வர்றதும் ப்ளஸ் அந்த 5ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 8 கூடைய சாரம் பெறுறதுன்றது உங்களுடைய சூரியன் சாரத்தில் தான் வராரு. அப்போ உங்களுக்கும் தகப்பனுக்கு இணையான நபரோட உங்களுக்கு கருத்து மோதல் இருக்கும் அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் நிறையா இருக்கும். ஏன்னா 8 கூடைய சூரியன் எப்போயுமே மகரத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய திசையோ சூரிய புத்தியோ சூரியன் காலில் நிற்கிற கூடிய கோள்கள் எந்த கோள்களோ அந்த கோள்களின் வழி தான் உங்களுக்கு அவங்களால தான் உங்களுக்கு பெனிஃபிட்டும் இருக்குன்னு சொல்லலாம். அதே டயத்தில் அவங்களுக்கு கம்ஃபர்ட் இல்லாத தன்மையும் இருக்கும் உங்களுக்கு. அந்த தன்மைன்றது எப்படின்னாக்கா உங்களுடைய சூரியன் திசையிலையோ அல்லது சூரிய புத்தியிலையோ அல்லது சூரியன் சாரத்தில் நின்ற சூரியன் சாரம் மீன்ஸ் கார்த்திகை, உத்திராடம் இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் ஏதாவது கோள்கள் இருந்தால் இப்போ 5ஆம் இடத்துல அந்த சூரியன் கார்த்திகையில் ஏதாவது ஒரு கோள் இருக்குது அல்லது 8ஆம் இடத்துல ஒரு கோள் இருக்குது அல்லது 9ஆம் இடத்துல உத்திராடம் இதில் ஒரு கோள் இருக்குது அல்லது உத்திரத்தில் ஒரு கோள்கள் இருக்குது. அந்த கோள்களின் அடிப்படையில் அதாவது சூரியனுடைய சாரம் பெற்ற கோள்கள் எந்த கோள்கள் இருக்கோ எந்த பாவத்தில் இருக்கோ அதன் வழி உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஒரு பக்கம் வந்தால் கூட அவமானங்களும் ஒரு பக்கம் வரும். அவமானங்கள் மீன்ஸ் அது அவமானமாக எடுத்துக்கிட்டால் அவமானம் அது அல்லது திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் அவங்கள வச்சு அப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த இடத்துல என்னன்னாக்கா 5ல் இருக்கார். 8 கூட 5ல் இருந்தாலே எப்போயுமே 8ஆம் இடம் 5ஆம் இடத்தோட கனெக்ட் ஆனாலே கன்ஃபியூஸ் அதிகமாகவும் டிப்ரெஷன் அதிகமாகவும் ரொம்ப ஒரே அதிகமாக கவலைகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதில் இந்த இடத்துல என்னன்னாக்கா 7ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திரன். அப்போ மனைவி வழி பிரச்சனை, ஃபேமிலி இஷ்யூஸ் எப்படி இருக்குது அப்படின்னம்னா இந்த இடத்துல 6 கூட புதன் 4ல் இருக்கான். அப்படி ஹெல்த் வைஸும் சரி ஃபேமிலி வைஸும் சரி கொஞ்சம் உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பொறுத்து ரொம்ப தான் போனால் கூட நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் சர்வைவல் பண்ண முடியாது. மௌனம் சாதிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா இல்லாட்டி பொய்கள் அதிகமாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்க சனின்றது ஒரு உண்மையை வெளிப்படையாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனியோ செவ்வாயோ சனி இருந்தால் தேவையில்லாததுக்கெல்லாம் பொய் சொல்லும். இந்த பொய் இங்கே தேவையா அப்படின்றது யோசிக்காது.
செவ்வாய் இருந்தால் கூட தேவையான இடங்கள்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான்ட்டு போயிடும். அதாவது பெருசாக அது வந்து அடுத்தவங்களுடைய கருத்தை பெருசாக எதிர்பார்த்து கூட இருக்காது. இது என்னன்னாக்கா 2ஆம் இடத்துல இருக்க சனி என்னன்னாக்கா, தேவையான நேரங்களில் இல்லாமல் தேவையற்ற நேரங்கள்லையும் அது தான் தப்பிக்கிறதா நினச்சிக்கிட்டு நிறைய பொய்களை மட்டும் அவிழ்த்து விடும் இந்த 2ஆம் இடத்து சனி. அதுவும் குருசாரம் பெற்ற சனியாக இருந்தால் அதை அப்படியே நம்புகிற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த டைம் வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட தான் மற்றவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒழிய மற்றவங்கள்ட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 5ல் இருக்கிற குரு மற்றும் சூரியன் வந்து நுட்பமான நுணுக்கமான வழியில் நீங்கள் எல்லாத்தையும் கடந்து சர்வைவல் பண்ணுறதுக்கான வாய்ப்போ எல்லாத்தையும் நீங்கள் சமாளித்து வர்றதுக்கான வாய்ப்போ நிறையவே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் வைஸு நீங்கள் பர்ஃபெக்டாக இருப்பீங்க. பட் உங்களை அடுத்தவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதோ உங்களை அடுத்தவங்க ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிறதோ அது அவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமான விஷயம். கஷ்டமான விஷயம்னாக்கா சர்தான் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்களோ ஒழிய நீங்கள் உங்களுக்கு பெருசாக பனிஷ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் என்னன்னாக்கா இந்த இடம் இந்த வைகாசி மாதன்றது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஃபேமிலி இஷ்யூஸு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இஷ்யூஸு எல்லாமே நீங்கள் உங்களுடைய சாமர்த்தியத்தில் கடந்துருவீங்க. பட் ஆனால் பிஸ்னஸ் அப்படின்றப்ப 10ஆம் இடத்துக்கு அதிபதி 4ல் இருக்கார், யார் சுக்கிரன் அப்படின்றப்ப அவர் யார் சாரத்தில் இருக்காருனாக்கா சுயசாரம் பெற்றிருக்காரு. அப்போ உங்களுக்கு யோகாதிபதியே சுக்கிரன் தான். அப்போ இந்த சுக்கிரன்றது இந்த இடம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள அப்படின்ற மாதிரி இந்த வைகாசி மாதன்றது மிகப்பெரிய மாற்றங்களை. அப்போ நீங்கள் வந்து லேசினஸ் மட்டும் சோம்பேறித்தனம் பண்ண. ஏன்னா உங்கள் லக்ன ஸ்டார் உங்கள் ராசி ஸ்டார் யாருனாக்கா ராசி அதிபதி யாருனாக்கா சனி. சனி உங்களுக்கு வீக்காக இருக்காரா ஜாதகத்தில் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இருப்பீங்க. ஆக்டிவாக இருக்கார் 3, 6, 10, 11 தான் இருக்கார் சனி. பட் நட்பு நிலையில் பெற்றிருக்காரு, நட்பு ராசியில் இருக்கார் அப்படின்னா நீங்கள் ஆக்டிவாக இந்த டைம் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அனைத்தையுமே நீங்கள் தட்டி தூள் கலப்புங்க. ஏன்னா நீங்கள் எதுக்குன்னு தயங்காதீங்க. உங்களுக்கு தயக்கம், உங்களுடைய லேசினஸ்ஸு, உங்களுடைய ரொம்ப ரொம்ப ஆகட்டும் பார்க்கலாம் பிறகு பார்க்கலாம் அப்படின்றது வார்த்தைகளும் அந்த கேரக்டர்ஸ் தான் உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கு அதாவது உங்களை மட்டுப்படுத்தி வைக்கிது. எப்போயுமே ஒரு சான்ஸ் வரப்பவே நம்ம அது டுக் ஓவர் பண்ணுறோம் ஹோல்டு பண்ணுறாலோ நம்ம வந்து லைஃப் ஸ்டைலே மாறிக்கும், நம்மளுடைய ஃபேஷனே மாறிக்கும். அதெல்லாம் விட்டுற வேண்டியது. இருக்கிற காலத்தில் நம்ம விட்டுட்டு கிடைக்காத காலத்தில் நம்ம அது இயங்குறது நல்லா ஒரு சைக்காலஜிக்கல் மைண்ட் செட்டு கிடையாது. அதனால் நீங்கள் என்னென்னாக்கா இந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கு நிறைய சான்சஸ் வருது அப்ளிப்மெண்ட் ஆகிறதுக்கு லைஃப்பில். நிறைய விஷயங்கள் ஒரு ஜாப் வைஸ் 6ஆம் இடம் தான், அதோட 10ஓட கனெக்ட் ஆகுறாரு. ஜாப் வைஸ் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட அதில் இறங்குங்க, அதில் சக்ஸஸ் ஆகிடலைங்க. இது தானே இது கம்பேர் பண்ணோம்னாக்கா அதுக்கு இது வந்து ஒஸ்ட்டு, அதுக்கு இது வந்து வேஸ்ட்டு அப்படின்றது எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த டைம்ன்றது சின்ன சின்ன விஷயங்களும் சிறுதுளி பெருவெள்ளம். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய அளவில் பார்க்கலாம். இவர் தானே இவர்கிட்ட என்னத்த விஷயம் இருக்க போகுது அப்படின்னு ஒருத்தர் தனியாக ஒதுக்குறதோ, இந்த வேலை தானே இந்த வேலையில் என்ன கிடச்சிட போகுது அப்படின்னு சின்னதாக, அதாவது இந்த இடத்துல கிடைக்கிறதெல்லாம் நீங்கள் ஆதாயமாக பாருங்கள், ஆதாயமாக மாறும் உங்களுக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் ஆட்சி பெற்ற சந்திரன், அதுவும் புதன் சாரம் பெற்ற சந்திரன். அப்போ நுணுக்கமான விஷயங்கள் வந்து அதிகமான, அதாவது உழைப்பு கம்மி பட்டு ரிட்டர்ன்ஸ் அதிகம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அப்போ அதை வந்து ஹேண்ட்லிங் பண்ணாலே போதும். அது வந்து நீங்கள் வந்து அதுக்கு உண்டான சில செகண்ட்ஸு, மினிட்ஸு, ஹவர்ஸு ஒதுக்குனாலே போதும். அது அபரிவிதமான பொருளாதார ரீதியாக நீங்கள் ரெக்கவர் ஆகிட்டு வந்துடுவீங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல தான் அந்த மாதம் உதயமாகுது. அந்த ராசியாதிபதியை உங்களுக்கு 4ஆம் இடத்துல தான் இருக்கார், புதனோட சேர்ந்துருக்கு. அப்போ கவலையே இல்லை. எதுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது இந்த மாதம். அப்போ நீங்கள் அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. இதெல்லாம் தூக்கி இன்றைக்கி உள்ளது நாளைக்கு உள்ளது, இந்த வீட்டு பிரச்சனை, ஒய்ஃபு பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, இதெல்லாமே அது நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் அது கூடவே தான் வரும். அதுக்கெல்லாம் ஒவ்வொரு இதுக்கும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லிக்கிட்டு செயலுக்கு செயல் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, நம்மளுடைய இங்கே ஃப்யூச்சர் கட்டுப்படும், கேரியர் கட்டுப்படும், இன்கம் கட்டுப்படும். எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய லைஃப் இருக்குது, உங்களுடைய ஃப்யூச்சர் இருக்குது, உங்களுடைய ஃபேமிலி இருக்குது. அப்போ ஏர்னிங்கிறது முக்கியம். அந்த ஏர்னிங்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது அதிகபட்சம் உங்களுக்கு இந்த மாதம் வைகாசி மாதம் பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸை தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கான ஜாதகத்தில் ஏதாவது ஒரு குறையோ அல்லது பதிலோ தெரியணும் அப்படின்னோம்னாக்கா உங்களுடைய பேர் மற்றும் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை அந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அந்த கேள்வியும் பதிவிடுங்க. நான் அதிலேயே உங்களுக்கு பதில் சொல்லிடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறேன். இது இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக, உங்களுடைய பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃபாக இருக்கட்டும், உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃபாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்குது அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க. தயவுசெய்து அந்த நம்பருக்கு உங்களுடைய டேட்டாஸ்னாக்கா ஹாரோஸ்கோப் டீட்டெயிலேருந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, யாரும் இருக்க மாட்டாங்க எடுக்கிறதுக்கு.
அதிகபட்சம் ஏதாவது 1 or 2 டைம்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா எடுப்பாங்க, ஆன்சர் பண்ணுவாங்க. பட் நீங்கள் பதிவிட்டிங்கனாலே அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நானே உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான கேள்விகள் என்ன கேள்விகள் கேட்டிருக்கீங்களோ அதுக்குண்டான ப்ரீஃபான வாய்ஸ் ரெக்கார்டாக நான் பதிவு பண்ணி உங்களுக்கு அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்றேன். நன்றி, வணக்கம்.